ஹாய் ஹலோ நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அபியோட பர்த்டே செலிப்ரேஷன் விளாக் தான். இந்த விளாக் ஃபுல்லாகவே செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த டெக்கரேஷன் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே மீஷோவில் ஆர்டர் பண்ணி தான் வாங்கியிருந்தோம். 1 வீக் பிஃபோராகவே ஆர்டர் பண்ணவும் கரெக்டாக 2 டேஸ்க்கு முன்னாடியே டெலிவரி ஆகிடுச்சு. டெக்கரேஷன் ஃபுல்லாக நான் மட்டும் தனியாக பண்ணல, நானும் என்னோட சிஸ்டரும் சேர்ந்து தான் பண்ணியிருந்தோம். இந்த டெக்கரேஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 2 டேஸ் பிஃபோராகவே போயிட்டு பர்த்டேக்கு என்னென்ன திங்ஸ் வேணுமோ எல்லாமே ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அது எல்லாமே vlogல அப்லோட் பண்ணியிருப்பேன். இப்போதான் 1 டே பிஃபோராகவே கேக் ஆர்டர் பண்ணியிருந்தப்ப சொல்லியிருந்தேன் சாக்லேட் ஃப்ளேவர் வேணும்னு சொல்லிட்டு. அதே மாதிரியே நாங்கள் கேட்ட டைமுக்கு கரெக்டாக கேக் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. ஷாப்புக்கு போய் தான் நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தோம், நானும் இன்னொரு சிஸ்டரும் சேர்ந்து. ஒவ்வொரு விஷயமும் யோசிச்சு பிளான் பண்ணி தான் பண்ணேன். கடைசியாக ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். பர்த்டேனா ஸ்ப்ரே இல்லாமையா அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு ஸ்ப்ரே தான் வாங்கலான்னு முடிவு பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் ஸ்ப்ரே வந்து கேக்கில் பட்டா அன்ஹெல்தி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டி பாப்பர்னு சொல்லுவாங்கல்ல, அதுதாங்க வாங்கியிருந்தேன். கிளிட்டர் ஷீட்லாம் வந்து வெடிக்கிற மாதிரி. கடைசியில் இதுவே அந்த ப்ரோக்ராம் ஃபுல்லாகவே ஸ்பாயில் பண்ணுன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. என்ன ஆச்சு அப்படின்றத நெக்ஸ்ட்டு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்தோடனே கேக்லாம் அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சுட்டு டெக்கரேஷன் முன்னாடி எல்லாத்தையுமே கரெக்டாக எடுத்து வச்சுட்டேன் கைஸ். அதுக்கப்புறம் அபியை சர்ப்ரைஸ் பண்ணுன்றதுக்காக கூட்டிகிட்டு வந்து கண்ணெல்லாம் மூடி கர்ச்சீஃப் வச்சு கட்டி உள்ளார கூட்டிகிட்டு வரலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். நினச்ச மாதிரியே அபியும் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. கரெக்டாக கேண்டில் ஊதும் போது அந்த பாப்பர் வெடிக்காம போயிடுச்சு. இந்த நேரத்தில் திடீர்னு என்ன பண்ணுறதுனே தெரியல. வீடியோ தான் எடுக்கிறேன், நான் ஊட்டி விடு. என்னதான் பர்ஃபெக்டாக பிளான் பண்ணி பண்ணாலுமே ஏதாச்சும் ஒரு விஷயம் சொதப்பிடும்னு சொல்லுவாங்கல்ல, அதுதாங்க அன்னைக்கு நடந்துச்சு. அந்த பாப்பர் மட்டும் கரெக்டாக வெடிச்சிருந்துச்சுன்னா பர்த்டேவே ஃபுல்ஃபில் ஆயிருக்கும். அப்புறம் ஒவ்வொருத்தராக அபிக்கு வந்து கேக் ஊட்டி விட்டுட்டு இருந்தோம். அப்புறம் அபி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் கொடுத்துட்டு இருந்தா. பர்த்டே செலிப்ரேஷனோட ஃபர்ஸ்ட் vlogல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஃபுல்லாக விசிட் பண்ணி பாருங்க. டே ஆஃப்டர் ஃபுல்லாகவே என்னென்ன நடந்துச்சு அப்படின்றத அந்த vlogல அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த vlog ஃபுல்லாகவே கேக் கட்டிங் அதுக்கப்புறம் கிஃப்ட் கிவிங் ஃபுல்லாகவே இந்த vlogல அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஹாப்பி பர்த்டே அபிராமி சோங்க. எல்லாம் நலுக்கு வச்சு வரீங்க. இங்கே தான் இருக்கும் ஐயா. அப்பா 32 தெரியுது. ஒரு சைஸுக்கு இருக்கு. ஓகே, குடு. இந்த பர்த்டே வந்து அபியோட 8th பர்த்டே. ஸோ 8 கிஃப்ட் வந்து கொடுக்கணுன்றதுக்காக தான் 8 கிஃப்ட்டை ஒவ்வொன்றும் யோசிச்சு அபிக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். கொடுத்த கிஃப்ட் எல்லாமே அபிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒவ்வொரு கிஃப்டாக வந்து அன்பாக்சிங் பண்ணி காமிப்பாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நல்லா இருக்கா? சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் டெய்லி வாங்கி சாப்பிட்றீங்கள, அது சேவிங்ஸ் பண்ணுறது. சாமி முடியல. அபிக்கு சேவிங்ஸ் பழக்கம் சுத்தமாகவே கிடையாது. இனிமேல் சேவிங்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் ஃபஸ்ட்டு பிக்கி பேங்க் வாங்கி கொடுத்தேன். நெக்ஸ்ட்டு இந்த கிஃப்ட் வந்து அபிக்கு ரொம்ப பிடிச்ச கிஃப்ட்டு. என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள். வீடியோ பண்ணணும், ஒரு ஷார்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா கூட அபி இது இல்லாமல் வரமாட்டாங்க. அப்படி என்னதான்னு பார்க்குறீங்களா? எல்லா கேர்ள்ஸுக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். இது இல்லாமல் கேர்ள்ஸ் இருக்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு.
யாருக்கு இது? எனக்கு. ஏன் எனக்கு? லிப்ஸ்டிக் தான் வாங்கி கொடுத்துருந்தேன் கைஸ். அதை வந்து அபிக்கு ரொம்ப பிடிச்ச ஷேடு, சரின்னு சொல்லிட்டு அந்த கலர் வாங்கி கொடுத்துருந்தேன். நெக்ஸ்ட் என்ன கிஃப்ட்டுன்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணோன்னு சொல்கிறேன் பாருங்கள். செப்பலா? என்னன்னு பாரு. நீ கேட்டீங்களா ஒரு வாட்டி ஃப்ளார் போட்ட டிஷர்ட்டு கலர் கலராக. எதுக்காக டிஷர்ட் வாங்கி கொடுத்தேன்னா, நிறைய ஷார்ட்ஸில் காமெடி வீடியோஸ்லாம் ஒரே ட்ரெஸ் போட்டு வீடியோஸ் போடுற மாதிரி இருந்துச்சு. அதுக்காக டிஷர்ட் வேணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே கேட்டுட்டு இருந்தாங்க. அதனால தான் அந்த கிஃப்ட் வாங்கி கொடுத்தேன். அபிக்கு டிராயிங் கலரிங்னா ரொம்ப பிடிக்கும். அதனால கலரிங் பாக்ஸும் வாங்கி கொடுத்துருந்தேன். டிராயிங் பாக்ஸு, பென்சில், எரேசர், அதுக்கப்புறம் ஒரு டிராயிங் புக்கு, நிறைய கிட் வந்து உள்ளார கொடுத்துருந்தாங்க. இதுதான் நான் அபிக்கு கொடுத்த லாஸ்ட் கிஃப்ட். என்ன கிஃப்ட்னா, அபியை கூட்டிகிட்டு போய் ஃபுட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணோம். ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ரோஸு, பிக்கி பேங்க்கு, லிப்ஸ்டிக்கு, டிஷர்ட்டு, டான்ஸ் கிட்டு, அதுக்கப்புறம் பேக்கு, கேக்கு, இது எல்லாமே அபி பர்த்டேக்காக நான் பிளான் பண்ணி சர்ப்ரைஸ் பண்ண விஷயம். அபிக்கு நான் கொடுத்ததில் எந்த கிஃப்ட் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதுக்கப்புறம் எது வந்து ரொம்ப அபிக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அபிக்கு பேக்கு பிடிச்சிருந்ததுனால மாற்றி பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஹாப்பியா? ஏன் எப்படி? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் பாய்.